ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறேன், ஃபேஸ்புக்கில் போடுறேன், யூடியூப்பில் போடுறேன். இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, இந்த சுற்றுலா போகிறவங்க எல்லாருக்குமே இந்த கிரவுண்டு நல்லா யூஸ் ஆகும். இது எங்கே இருக்குது அப்படின்னா, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட், காவேரிப்பட்டினம் ஒன்றியம், பையூர் பஞ்சாயத்து. பையூர் பக்கத்திலே ஏபிஜே ப்ளே கிரவுண்ட் அப்படின்னு ஒரு பெரிய கிரவுண்டு இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய கிரவுண்டு. உங்களுக்கு கல் இருக்குது, 2 கல் உட்காரத்துக்கான சேர் மாதிரி இருக்குது. ஓகேயா, இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா, இங்கே நாங்கள் நிறையா செடி நட்டு வச்சுருக்குறோங்க. தென்னை செடிக்குது, பாருங்கள் புங்க மரம் செடிக்குது. அப்புறமா இப்போ சில செடிலாம் வந்து என்னென்னா, காட்டு நெல்லிக்காய், லெமன் செடி, கொய்யாக்காய் செடி, சப்போட்டா, பலாப்பழம், இது எல்லாமே நெட்டு வச்சுருக்குறோங்க. ஓகேவா, மாதுளம்பழம், இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் ஆளாயிடலாம். ஆளாச்சுன்னா சின்ன சின்ன குழந்தைங்க வந்தால் கூட அவங்க பறித்து சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த கிரவுண்டு வந்து நல்ல நிழல் தரும், வந்து சமைச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. உங்களுக்கு பாருங்கள், டேங்க் இருக்குது. டேங்க்கில் எப்பவுமே 24 hours தண்ணி இருக்கும். தண்ணி இல்லை அப்படின்னா 9600764868 இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா தண்ணி வரும். ஏன் இந்த கிரவுண்டை பற்றி இவ்வளோ பெருமையாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரோடு ஓரத்தில் காரை நிப்பாட்டிட்டு இல்லை பஸ்ஸை நிப்பாட்டிட்டு இந்த டூர் போகிறாங்க பார்த்தியா, சுற்றுலா, இவங்க எல்லாருமே ரோடு ஓரத்தில் அவங்களுக்குலாம் சமைக்கிறதுக்கு கூட தண்ணி இருக்காது. பாத்திரம் கழுவுறதுக்கு, அரிசி கழுவுறதுக்கு, பருப்பு கழுவுறதுக்கு, ஏதோ காய்கறி கழுவுறதுக்கு கூட எதுக்குமே தண்ணி இருக்காது. இது பைபாஸ் பக்கமே இந்த கிரவுண்டு. நீங்கள் கூகுள் மேப்பில் அடிச்சுனா கூட ஏபிஜே ப்ளே கிரவுண்டு அப்படின்னு இருக்கும் பையூர் பஞ்சாயத்தில். ஓகேவா, எவ்வளோ பெரிய கிரவுண்டு. உங்களுக்கு பாருங்கள், ஆலாமரம் எவ்வளோ பெரிய மரம், நிழலுக்கு பாருங்கள். 2 கல் போட்டு வச்சுருக்காருங்க உட்காரத்துக்கான சேர் மாதிரி. அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. 2 நீட்டான பலகை மாதிரி. இங்கே பாருங்கள், இது மேலே காய்கறியெல்லாம் வச்சு கட் பண்ணிட்டு எல்லாம் போகலாம். பாரு, அங்கே வண்டி தருது முடியல, அதுதான் குப்பை தொட்டி. சமைச்சு சாப்பிட்டு வேஸ்ட்டானது எல்லாமே அந்த குப்பை தொட்டியில் போட்டு போயிடலாம். சுற்றுலா போகிறவங்க எல்லாருக்குமே பல பேருக்கு இது யூஸ் ஆகும். எங்கெங்கேயோ வந்தெல்லாம் வராங்க. அதாவது இது வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் போகிற ஒரு பைபாஸ் ரோடு. இங்கே பாருங்க, உங்களுக்கு இது மாதிரி சமைச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு நல்ல பிளேஸ் இது மாதிரி உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது. எல்லாமே ஃப்ரீ தான். உங்களுக்கு அங்கே வந்து யாருமே எதுவும் கேட்க மாட்டாங்க. ஒன்றே ஒன்று தான் அலோடு இல்லை, என்னென்னா சரக்கு மட்டும் இல்லை, ட்ரிங்க்ஸ் நாட் அலோடு இந்த கிரவுண்டில். இதில் இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேர் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. இது வந்து நம்மளுக்கு உதவலானா கூட சில பேருக்கு உதவும். இதில் உங்களுக்கு பாருங்கள், எக்ஸசைஸ்ன்றதுக்கான எப்படி பார்க்கம்லாம் இருக்குதா. இது வந்து நிறைய பேர் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. பாருங்க, எல்லாம் இப்போ தான் செட்டுங்கிறேன். இது சப்போட்டா, இது பலாமரம், இது காட்டு நெல்லிக்காய், கொய்யாக்காய் செடி, எல்லாம் இப்போ தான் நெட்டு வச்சுருக்கிறது. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேருக்கு இது யூஸ் ஆகும் இந்த இடம். பாருங்கள், லெமன் செடி, காட்டு நெல்லிக்காய், மாதுளம்பழம் செடி. உங்களுக்கு இந்த டேங்கில் எப்பவுமே 24 hours தண்ணி இருக்கும். பாருங்கள், இதில் வந்து ஏன்னா வாலிபால் மேட்ச் நடத்தலாம்,
அதில் எவ்வளோ பெரிய கிரவுண்டாக இருக்குது. டோர்னமெண்ட்டு நடத்துறதுனா கூட வந்து நடத்துக்கலாம்.